கோடை விடுமுறை வந்தாலே நம்ம பசங்கள்லாம் கேட்பாங்க எப்போ ஊருக்கு போகலாம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா? அப்படி நீங்கள் வந்து எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப குதூகலமாக குளிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அருவி தாங்க பாபநாசம் அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி. இங்கே போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட நல்லா வந்து சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து அளவுக்கு அதிகமாக நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு மனுஷனும் வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது நிறைய கூல்ட்ரிங்க்ஸ், இளநீர், சர்பத்து இந்த மாதிரி சாப்பிட்டு தங்களுடைய வெப்பத்தை வந்து குறைச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம எங்கேயாவது போய் ஆற்றுலையோ குளத்துலையோ ஒரு ஃபால்ஸ்லேயோ குளிச்சா நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாலே நமக்கு வந்து ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோடையில் மக்களுக்கு வந்து ரொம்ப இதமளிக்க வகையில் இருக்கக்கூடிய 2 ஃபால்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். அதாவது அகஸ்தியர் அருவியும் மணிமுத்தாறு அருவியும். இது எங்கே இருக்குன்னா நம்ம பாபநாசத்தில் தாங்க இருக்குது. வாங்க அந்த அருவியை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்ம நெல்லை மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பாபநாசத்துக்கு மேலே பாபநாசம், சேர்வலாறு அணைகள்லாம் இருக்குது. இந்த அணைகள் வந்து தண்ணீரோட ஒருங்கிணைஞ்சு கீழே அணைக்கு வரும்போது அங்கேருந்து அகஸ்தியர் அருவி வழியாக ஒரு பகுதி தண்ணீர் வந்து நம்மளுடைய நீர்மின் நிலையம் வழியாக ஒரு பகுதி தண்ணீரும் திறந்து விடப்பட்டு தாமிரபரணி ஆற்றில் போய் கலக்குது. இதனால் அகஸ்தியர் அருவியில் ஆண்டுதோறும் அங்கே வந்து தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டும். டெய்லி வந்து தினமும் ஏராளக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வராங்க. அதுவும் ஹாலிடேஸ்னால் சொல்லவே வேணாம். ஆயிரக்கணக்கில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து அப்படியே உற்சாகமாக ஒரு குளியல் போட்டுட்டு போகிறாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து டேப்பில் பக்கெட் தண்ணி வச்சு திறந்து விட்டு குளிக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸை விட நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸில் ஃபால்ஸில் நின்று அதுவும் மூலிகை தண்ணி கலந்த தண்ணியில் குளிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்தோடைய அளவை வந்து வார்த்தைகளில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாபநாசத்தில் அகஸ்தியர் அருவியை நம்ம வந்து குளிக்கிறதுக்கு போகணுன்னா இதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் ஃபீஸு அப்படின்னு பார்க்கலாம். பாபநாசத்தில் வன சோதனையை வந்து செக்யூரிட்டி போஸ்டெல்லாம் வந்து கடந்து நம்ம உள்ளே போனோம்னா அகஸ்தியர் அருவி வரும். அங்கே ஒரு மலை மேலே ஏறி இறங்கினா தான் அந்த அருவியை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். அது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ராவலிங்காக இருக்கும். வனத்துறையினுடைய நுழைவு கட்டணம் செலுத்தி நம்ம வந்து வன உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இங்கே நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம குளிச்சுட்டு வரணும். மழைக்காலத்தில் வந்து நிறைய வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து நிறையா அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து அவங்க வந்து கணக்கெடுத்து வச்சுருப்பாங்க எவ்வளோ வந்து அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இங்கே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அருவிக்கு வந்து அகஸ்தியர் அருவி அப்படின்னு ஒரு உள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த கோயில். அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாண தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கல்யாண தீர்த்தத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா வந்து பான தீர்த்தம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அகஸ்தியர் அருவியினுடைய மேல் பகுதியில் தான் கல்யாண தீர்த்த அருவி இருக்குது. அகஸ்தியருக்கு சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு வந்து சிவபெருமான் காட்சி தந்த இடமும் இதுதான். பாபநாசத்தில் சிவபெருமான் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. இது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு புனித தலமாகவும் இதை பார்க்குறாங்க. கல்யாண தீர்த்த அருவியினுடைய தடாகம் வந்து ரொம்ப ஆழம் ஜாஸ்தி, அதனால் இங்கே குளிக்க முடியாது. கல்யாண தீர்த்த அருவிக்கு மேலே போனோம்னாக்கா பாபநாசம் அணையில் உள்பகுதியில் பான தீர்த்தம் அப்படின்னு ஒரு அருவி இருக்குது. அங்கே நம்ம வந்து போட்டிங் போகலாம். அங்கே வந்து மக்கள் வந்து குளிக்கிறதுக்கும் வராங்க. தற்போது வந்து இப்போ வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அங்கே பான தீர்த்த அருவிக்கும் வந்து பொதுமக்களை அனுப்பது கிடையாது. அடுத்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து மணிமுத்தாறு அருவி. அதாவது அம்பை அருகே மணிமுத்தாறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மணிமுத்தாறு உள்ள வழியாக வந்து இந்த அணை வழியாக மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு போகிறதுக்கு மணிமுத்தாறு அருவி அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் சில கிலோமீட்டர் தூரம் நம்ம பசுமையான சூழலில் பயணம் பண்ணோம்னா மணிமுத்தாறு அணையினுடைய உள்ளே போய் ரீச் ஆகிடலாம். இந்த அருவி மணிமுத்தாறு ஆறுலேருந்து உருவாகி 25 அடி உயரத்துலேருந்து விழுகுது. இதனுடைய அடியில் ஆழமான ஒரு தடாகம் ஒன்று இருக்குது. ரொம்ப போதுமான அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டா இங்கே வருஷம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும் இந்த அருவியில். இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை காலத்தில் வரக்கூடிய மழையிலையும் இங்கே வந்து சமீபத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியிலேருந்து லேசாக மழை பெஞ்சதுனால
மணிமுத்தாறு அருவியில் இப்போ லேசாக வந்து கரெக்டான லெவலில் தண்ணி போயிட்டுருக்குது. இப்போ அதனால் டூரிஸ்ட் பயணிகள் வந்து ட்ராவலிங் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளாக ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. மணிமுத்தாறு அருவி வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மட்டும்தான் இங்கே வந்து டூரிஸ்ட் அலௌடு பண்ணுறாங்க. மணிமுத்தாறு அணை கரையில் இங்கே நுழைவு கட்டணம் எதுவுமே கிடையாது, வசூலிக்கிறாங்க. மணிமுத்தாறு மழைக்காலங்களில் அருவியில் தண்ணி அளவுக்கு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஃபுல்லாக வந்து தடை பண்ணிடுவாங்க, யாருமே உள்ளே போக முடியாது நம்மளால். இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி கொட்டுறது அறிஞ்ச வந்து உள்ளூர்லேருந்து வரவங்களும் வெளியூர்லேருந்து வரவங்களும் சரி ரொம்ப உற்சாகமாக இங்கே குளித்து சந்தோஷமாக இருக்காங்க. கோடை விடுமுறையில் குடும்பத்தோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த அகஸ்தியர் அருவியும் மணிமுத்தாறு அருவியும் ஒரு நல்ல பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வற்றாத ஜீவ அருவிகள் வந்து மக்களுடைய உடலுக்கும் மனசுக்கும் களைப்பை போக்கி வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து தருது. இப்போ இந்த அருவி குளியல்னால நமக்கு என்னெல்லாம் வந்து அருமை கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ வீட்டை தாண்டி நம்ம வெளியில் போனாலே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆற்றுல குளிச்சிருப்பாங்க, ஊற்றுல குளிச்சிருப்பாங்க, குளத்துல குளிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்மளுடைய அருவி தாங்க. அதாவது ஃபால்ஸில் குளிக்கும் போது தான் நம்மளுடைய மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அருவி நீர் வந்து மழையிலேருந்து மூலிகைகள் எல்லாம் தழுவி அதுலேருந்து கிராஸ் பண்ணிட்டு வருது. நிறைய மினரல்ஸையும் அது வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பாடி மேலே போடுது. அப்போ நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப வந்து அமைதியாகிடுது. ஒரு இயற்கை மசாஜ் நேச்சுரலாக நம்ம பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குது. அருவியில் வந்து ஆசைதீர குளித்து முடித்த உடனே உள்ளுக்குள்ளே வந்து அந்த உற்சாகமான ஒரு கபகபகமான இருக்கும், நல்லா பசி இருக்கும். அதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அப்போ அங்கே பக்கத்துலேயே அவங்க வந்து மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு நல்லா காரசாரமாக நல்லா மீன் குழம்பெல்லாம் செய்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம ஒரு புடி பிடிச்சோம்னா நம்ம வந்து சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த பூமியிலேயே நம்மளால் ஃபீல் பண்ணி உணர முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பாபநாசம் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி ஃபால்ஸ்லாம் குளிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஒரு விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ரொம்பவே வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. Chào các cháu. Bà năm nay bao nhiêu tuổi rồi còn khỏe thế bà? 66 rồi. Một ngày bà đi mấy chặng này? Lấy 3 gánh đấy. 3 chặng à? Thôi đấy, các cháu nhìn bà mà Bà khỏe quá. 66 tuổi, một ngày bà gánh 3 gánh này qua cái đường này.